ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேஸ்கட் எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணாத விட்டனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக ரஃப் ஆகிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணணும்னா அது சரியாக ஒட்டாது உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி மாற்றுறது வந்து கழட்டிட்டு மாற்ற போகிறோம் நம்ம இப்போ. ஸோ அதுதான் இப்படி இருக்கும். இது கொஞ்சம் லாக் டைப் தான் இது. இப்போ வர்றது எல்லாமே லாக் டைப் தான் வருது. ஸோ இது ஈஸியாக இருக்கும் கழட்டுறது உங்களுக்கு. இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கழட்டிட்டு கொஞ்சம் துணி வச்சு நல்லா துடைச்சிக்கிங்க. ஏன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் துணி வச்சு நல்லா துடைச்சிக்கணும். நல்லா வேஸ்ட்டு கிளாத் எடுத்து நல்லா துடைச்சிங்க சரியா. நல்லா துடைச்சிங்க. புதுசு எடுத்து அப்படியே லாக் டைப் அதை ப்ரெஸ் பண்ணி போகணும் நம்ம. ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் தான் இது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னா லாக் டைப் அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, ஃபுல்லாக லாக் பண்ணி போடுங்க சரியா. கொஞ்சம் டவுன் சைடு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாக்கு புஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் புஷ் பண்ணி போடுங்க. அடியில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். லாக் டைப் தான் வரும் உங்களுக்கு. அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுக்கோங்க சரியா. 4 சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடணும். நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். உள்ளே அந்த லாக் மாதிரி இருக்கும், அது போய்ட்டு லாக் ஆகுது அப்படின்ட்டு கேஸ்கட்டில். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் செக் பண்ணிங்க சரியா. ஃபுல்லாக எப்படி லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிங்க சரியா. செக் பண்ணிவிட்டு இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். டோர் சரியாக க்ளோஸ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஹீட் கன் போடணும். ஹீட் கன் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணால் தான் கரெக்டாக பிடிக்கும் உங்களுக்கு சரியா. ஸ்க்ரூ மைனஸ் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணணும். அது ஹீட் பண்ணலாம் உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூலிங் வெளில போகும், ஐஸ் ஓவராக கட்டும் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹீட் கன் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும், ரெடி பண்ணணும். அது கரெக்டாக வந்து பிடிக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் செக் பண்ணணும் சரியா. இது 4 சைடு எல்லா சைடுமே பக்காவாக நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வெளியில் வரும், வெளிக்காற்று உள்ளே போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டும். புது கேஸ்கட்டு எந்த கம்பெனி மாற்றினாலும் என்னென்னா ஹீட் கன் கண்டிப்பாக போடணும். நீங்கள் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது வந்து என்ன ஆகும்னா கூலிங் வந்து உங்களுக்கு வெளியில் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இபி பில் லாஸ்ட் ஆகும், ப்ளஸ் வந்து ஐஸ் கட்டும், உள்ளே வைக்கிற பொருள் வந்து கெட்டிடும், வாட்டர் சொட்டிங் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஹீட் கன்று கண்டிப்பாக போடணும். ஹீட் கன் போட்டு நல்லா இது பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹீட் கன் போடலாம் உங்களுக்கு படியாது சரியா. ஸோ அதனால் ஹீட் கன் வாங்கி கண்டிப்பாக ஹீட் கன் போடுங்க. அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் நனைச்சி கூட போடலாம். அதை விட இது பெஸ்ட்டு ஹீட் கன் உங்களுக்கு. நாலு மூலையிலும் கொஞ்சம் நல்லா செக், 4 மூலையிலும் அந்த மாதிரி நல்லா செக் பண்ண உங்களுக்கு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிக்கணும் உங்களுக்கு. கொஞ்சம் வாஷ்லைன் போட்டு ஹீட் கன் போடுங்க சரியா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எதுவும் வீடியோ உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு
ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.